திருக்குரானில் ஒரு இடத்தில் மட்டும் அல்லாஹு தஆலா 11 சத்தியங்களை போடுகிறான். அதிக சத்தியம் போடுகிற அத்தியாயம் அது ஒன்றே ஒன்றுதான். 11 சத்தியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுகிறான். சூரியனின் மீது சத்தியமாக, சூரியனை படைத்த இறைவனின் மீது சத்தியமாக, சந்திரனின் மீது சத்தியமாக, சந்திரனை படைத்த இறைவனின் மீது சத்தியமாக, வானத்தை படைத்தவன் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியை ஒழுங்குற படைத்தானே அவன் மீது சத்தியமாக, ஆன்மாவை உங்களுக்கு வழங்கினானே அவன் மீது சத்தியமாக, அந்த ஆன்மாவுக்கு நன்மையும் தீமையும் உணர்த்தினானே அவன் மீது சத்தியமாக என்று தொடர்ந்து 11 சத்தியங்களை அல்லாஹு தஆலா போட்டுவிட்டு நமக்கு இறுதியில் ஒரு செய்தியை சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, எந்த உள்ளம் பரிசுத்த தன்மையான உள்ளமாக இருந்ததோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். எந்த உள்ளத்திற்கு பரிசுத்த தன்மை இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, உள்ளத்தை அசிங்கப்படுத்திய உள்ளம், பாவக்கரைகள் படிந்த உள்ளம் நிச்சயம் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்லுகிறானே, அது நிச்சயம் நாம் எல்லாம் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய பிரார்த்தனைகளை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த பிரார்த்தனைகளில் உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் உண்டு தோழர்களே. கேட்பவர் யார்? ரஹமத்துல் ஆலமீன், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இந்த மனித சமுதாயத்திற்காக வேண்டி பரிந்து பேசுகிற உரிமையும் கடமையும் பெற்றவர். அப்படிப்பட்ட ரஹமத்துல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே செய்கிற பிரார்த்தனையை கொஞ்சம் கேளுங்கள் தோழர்களே. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ். கேட்பவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ். வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்து யா அல்லாஹ். அந்த உள்ளத்திற்கு தூய்மையை நீ வழங்குவாயாக யா அல்லாஹ். அன்த வலியுஹா வ மௌலாஹா, தூய்மைப்படுத்துவதில் நீதான் பிரதானமானவன் யா அல்லாஹ். எனது உள்ளத்தை நீதான் பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ் என்றார்கள். என்ன காரணம்? என்ன காரணம் தோழர்களே? உள்ளம் என்பது வெட்டவெளி மைதானத்தில் காற்றுக்களால் புரட்டி அடிக்கப்படுகின்ற இறகை போல என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நேரமும் தடுமாறலாம் உள்ளம் என்பது. கண் எதிரே நாம் பார்க்கிற 1000 அத்தாட்சிகள் அதற்கு ஒரு உதாரணம்.